கலவரம் நடத்த ஸ்கெட்ச் போடும் அண்ணாமலை கேங், கொதிக்கும் திருப்பரங்குன்றம் மக்கள். ஆடு கோழி அறுப்பதெல்லாம் சாதாரணமானதுதான். இதில் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, அங்குள்ள எல்லா இந்துக்களும் கூட கலந்து கொள்வார்கள். அங்கு அசைவம் சமைத்து உண்ணுவதெல்லாம் நூற்றாண்டுகளுக்கு மேல் நடக்கும் சாதாரணமான விஷயம். இதோ புதிதாக இப்போதுதான் அசைவம் உண்ணுவதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படியல்ல, காலம் காலமாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து அந்த தர்காவில் அசைவ சாப்பாடு உண்டு இருக்கிறார்கள். ஆனால் ராஜா, அண்ணாமலை போன்றவர்கள் உள்ளே வந்ததுதான் பிரச்சனை. இதில் ஒரு கொடுமை என்னன்னா, பாஜகவின் இந்த செயலை கண்டித்து குரல் கொடுக்கும் இந்து மக்களையும் மிரட்டி வருகிறது இந்த பாஜக கும்பல். இதுகுறித்து நம் டீம் நடத்திய விசாரணையில் இதுவரை இப்படி ஒரு பிரச்சனை அங்கு நிகழ்ந்ததே இல்லை. 2021 வரைக்கும் இந்துக்களும் அந்த நிகழ்வில் பங்கேற்பதும் நடந்து வருகிறது. ஆனால் சமீப காலமாக RSS கும்பல் வந்ததற்கு பின்தான் இப்படி வழக்கமாக நடக்கும் இந்த நிகழ்வுகளில் கூட காவல்துறையினர் கலந்து கொள்வார்கள். இந்து மக்கள் எல்லோருமே எங்களுக்கு உடம்பு சரியில்லை என்றாலும் 600 வருட பழமை வாய்ந்த சிக்கந்தர் தர்காவுக்கு தான் செல்வோம். நாங்க மாமா மச்சா மாதிரி தான் பழகி வருகிறோம். ஆனால் பாஜக செய்வதுதான் எங்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. சிக்கந்தர் தர்கா கட்டப்பட்டது 12ஆம் நூற்றாண்டு. 157 கிறிஸ்துவ நாடுகளிலும் 57 இஸ்லாமிய நாடுகளிலும் வசிக்கும் இந்துக்களின் மீது வெறுப்பை ஏற்படுத்த முயற்சி செய்கிறீர்கள். 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சிக்கந்தர் தர்கா திருப்பரங்குன்றம் மலை மீது கட்டப்பட்டாலும் தமிழர்கள் அதை மத நல்லிணக்கத்திற்கு சான்றாக தான் இன்று வரை பார்த்து வருகிறார்கள். மலை மீது சிக்கந்தர் தர்காவும் சிவன் கோவிலும் இருந்தாலும் இத்தனை ஆண்டுகளாக கடைபிடித்து வந்த நடைமுறையில் சிக்கல் ஏதும் எழவில்லையே. அகில உலக முருக பக்தர்கள் மாநாட்டின் நீட்சியை மடைமாற்ற சனாதனத்தின் பார்வை சிக்கந்தர் தர்கா மீது விழுந்து அதற்கு எதிராக சங் பரிவார்கள் செயல்படவில்லையா? திருப்பரங்குன்றம் மலையில் இந்து கடவுள்களாக முருகனுக்கும் காசி விஸ்வநாதனுக்கும் கோவில் இருக்க எந்த அளவுக்கு உரிமை உள்ளதோ அதே அளவுக்கு முஸ்லிம்களின் சிக்கந்தர் பாஷாவின் தர்கா இருக்கவும் உரிமை உள்ளது. குரவர் குல பெண்ணான வள்ளியை திருமணம் செய்தவர் முருகப்பெருமான். குரவர்கள் மாமிசம் உண்பவர்கள்தான். முஸ்லிம்களில் சிக்கந்தர் பாஷா தர்காவில் ஆடு, கோழி போன்றவற்றை அறுத்து சமைத்து அங்கு விரும்பி வரக்கூடிய மக்களுக்கு பரிமாற எல்லா உரிமையும் உள்ளது. இந்தியாவில் உள்ள மலைகள், ஆறுகள், காடுகள், கடல்கள், ஏரிகள், குளங்கள் போன்றவைகள் அனைவருக்கும் உரிமை உள்ள பொது சொத்துக்கள். எந்த ஒரு பிரிவினரும் இவற்றிற்கு சொந்தம் கொண்டாட முடியாது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் தலைவருமான நவாஸ்கனி அரசியல் சட்டத்துக்கு புறம்பாக எதையும் செய்யவில்லை. அண்ணாமலை, ராஜா போன்றவர்கள் தான் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக கையில் எடுத்து தமிழ் மண்ணில் சமூக நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவித்து கலவரத்தை தூண்டும் விதத்தில் உள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் முருகனுக்கு கோவில் அமைக்க எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு அங்கே சிக்கந்தர் பாஷாவுக்கு தர்கா அமைக்க உரிமை இருக்கு. முருகன் கோவிலில் சுண்டல், புளியோதரை, எலுமிச்சை சோறு, தயிர் சோறு போன்றவை சமைக்க எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் ஆடு, கோழி போன்றவைகளை அறுத்து அந்த மாமிசம் கொண்டு பிரியாணி சமைக்கவும் உரிமை உண்டு. மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்கா 14ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள நாகூர், ஏர்வாடி போன்ற புகழ்பெற்ற தர்காக்களில் இதுவும் ஒன்று. மலையில் உள்ள முருகன் கோவில் இதைவிட பழமையானது என்ற போதும் பாண்டியர்கள் முதல் நாயக்கர்கள், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட மத ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டதில்லை. இங்கு ஆண்டுதோறும் நடக்கும் விழாவில் அனைத்து சமுதாயத்தினரும் கலந்து கொள்கிறார்கள். அங்கு நேர்ச்சை கிடா விருந்து நடப்பது வழக்கமா. ஆனால் புதிதாக கோழி கிடா வெட்ட எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. கொரோனா காலத்தில் போட்ட தடையை இன்னும் விலக்காததால் ஏற்பட்ட குழப்பம் என்கிறார்கள் தெளிவாக தெரிந்தவர்கள். வழக்கம் போல சங்கி கும்பல் இதை கையில் எடுத்துள்ளது. ராமன் வைணவ கடவுள் என்பதால் ராமர் கோவில் விவகாரம் இங்கு எடுபடவில்லை. தமிழ் பேசும் பெரும்பாலான சமூக மக்களுக்கு முருகன் குலதெய்வம். இதனால் தான் பாஜக வேல் யாத்திரை நடத்தியது. அது தோல்வியில் முடிந்தது வேறு விஷயம். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் ஆடு வெட்டி கோவில் புனிதத்தை கெடுக்கிறார்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார்கள். மத மோதல்களை கிளப்பி அரசியல் ஆதாயம் அடைவதில் அவர்கள் நூற்றாண்டு அனுபவம் கொண்டவர்கள். ஆளும் அரசும் இஸ்லாமிய இயக்கங்களும் இதை கவனமாக கையாண்டு இந்த கும்பலின் விஷ பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும். இல்லையென்றால் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த விவகாரம் மையமாகி போக வாய்ப்புண்டு. 600 வருடங்களுக்கு மேல் நல்லிணக்கத்தின் அடையாளமாக இருப்பது தொடர வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கருத்தாக உள்ளது.